குரோதி தமிழ் வருட புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த குரோதி வருடத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கை முறையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒரு சுவையான பதிவை போடலாம் என்று நினைக்கிறேன். இந்த புது வருடத்தை முன்னிட்டு எங்கு பார்த்தாலும் 12 ராசிகளுக்கும் யார் யாருக்கு நல்லது நடக்கும், யார் யாருக்கு சுமாரான பலன்கள் நடக்கும் என்று அங்கங்கும் பதிவுகள் போடப்பட்டு, நன்றாக இருக்கும் என்ற ராசிக்காரர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பதும், சுமாராக இருக்கும் என்று வரக்கூடிய ராசிக்காரர்கள் எல்லாம் மன கிளேசத்தில் இருக்கிறதையும் காண முடிகிறது. அதே சமயத்தில் இந்த குரோதி வருடத்திற்குரிய இடைக்கால சித்தரனுடைய பாடலை சில பஞ்சாங்கங்கள் வெளியிட்டு, அதை படிப்பவர்களும் இந்த குரோதி வருடத்தில் நமக்கு கஷ்டங்கள் எதுவும் வருமோ என்று கலக்கத்தில் உள்ளார்கள். எப்பொழுதுமே மகானுபாவர்களான சித்தர்கள் மனிதர்களுக்கு நல்வழியை காட்டுவதற்காகவே பாடல்களை இயற்றக்கூடியவர்கள். அவர்கள் தரக்கூடிய பாடல்களினுடைய உட்பொருளை, சூக்ம பொருளை நாம் தான் உணர்ந்து கொண்டு பின்பற்ற வேண்டும். அந்த வகையில் அந்த இடைக்கால சித்தரனுடைய வெண்பாவிற்கான பொருளையும், அதை முன்னிட்டு நாம் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை முறைகளையும் இன்று சொல்லி, அதற்குரிய நம்ம சில பதியங்களையும் சொல்லி, இந்த புது வருடத்தில் நாம் எப்படி நம்ம வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த பதிவு. இப்பொழுது இடைக்கால சித்தரனுடைய பாடல். கோர குரோதிதனில் கொல்லிமிகும். பாருங்க, முதல் வரியை பாருங்க. கோர குரோதிதனில் கொல்லிமிகும், தீபயங்கள் அதிகமாக இருக்கும், தீ விபத்துக்கள் அதிகமாக இருக்கும். பாரினில் கல்வரினால் பாரில் சனங்கள் பயப்படுவர். இரண்டாவது வரி, கல்வரினால் பாரில் சனங்கள் பயப்படுவர். கார்மிக்க அற்பமழை பெய்யுமே, மழை கொஞ்சமா பெய்யுமா. மகம் குறையுமே, கடவுள் நம்பிக்கை குறையுமா. சொற்ப விளைவு உண்டனவே சொல், விளைச்சல் கம்மியாக இருக்கும்னு சொல்றார். அப்போ இது நேரடியான பொருள். இதனுடைய உள்ளே நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? மானிட சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக அந்த சித்தபெருமான் என்ன சொல்கிறார், அதைத்தான் பார்க்க வேண்டும். கோர குரோரிதனில் கொல்லி மிகும் என்றால் தீ விபத்துக்கள் அதிகமாகும்பா, அது வராத அளவுக்கு நீ தடுத்துக்கோ அப்படின்னு சொல்றார். அதை வராத அளவுக்கு நீ தான் தடுத்துக்கிடணும். அதுக்காகத்தான் அந்த வரியை சொல்றாரு. அப்போ நீங்க அதுக்கு என்ன செய்யணும்? முன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும் சொல்லி வள்ளுவர் சொல்றார். நீங்க வர்றதுக்கு முன்னாலேயே திட்டமிடலேன்னு சொன்னா தீயில வைக்கோல் போற எரிவது போல எரிந்து விடணும் தான் வள்ளுவரும் சொல்றாரு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? தீ விபத்துக்கள் வராம தடுக்கிறதுக்கு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால போட்ட வயரிங்க அப்படியே வச்சிருப்பீங்க. அந்த வயர்கள்லாம் பாலா போய் இத்து போயிருக்கும். அதனால தீ விபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பிறகு மின் சாதனங்களை காலமுறையில பராமரிக்காம வச்சிருப்பீங்க. உங்களுடைய ரெஃப்ரிஜிரேட்டரு, உங்களுடைய ஏர் கண்டிஷனு, அதே மாதிரி நீங்க பயன்படுத்தக்கூடிய கேஸ் ஸ்டவ், இதெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தாம இருந்தீங்கன்னா தீ விபத்துக்கள் வரும். அதே மாதிரி பட்டாசு தொழிற்சாலைகள், வேற கனரக இயந்திரங்களை கொண்டு பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள், இதெல்லாம் ப்ரீகாஷனரி மெஷர்ஸ் எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இதை சொல்றாரு. அவர் சொல்றதை வச்சு நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அதை பயன்படுத்தணுங்கிறதுக்காக அந்த வரியை சொல்றது. அப்போ இந்த வருஷத்துல நாம நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆய்வகங்கள்ல பணியாற்றக்கூடியவங்க, பள்ளிக்கூடங்கள்ல ஆய்வகங்கள்ல பணியாற்றக்கூடியவங்க, தொழிற்சாலைகள்ல பயன்படுத்தக்கூடியவங்க, அதே மாதிரி நம்ம வீட்டில் மின்சாதனங்கள் எல்லாத்தையும் பராமரித்து வைத்திருக்க வேண்டும். இதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் முதல் வரியை வச்சிருக்காரு. கோர குரோதிதனில் கொல்லி மிகும், கல்லறினால் பாரில் சனங்கள் பயப்படுவர். திருட்டு பயம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாருன்னா நீ தான் உன்னுடைய பொருள்களை பாதுகாப்பாக வச்சுக்கிடணும். உன்னுடைய பொருள்களை பாதுகாப்பாக வைத்துக்கிட வேண்டும். வீட்டை விட்டு வெளியில் செல்லும் பொழுது நன்றாக பூட்டி விட்டு கவனமாக செல்ல வேண்டும். விலை மதிப்புடைய பொருள்களை எல்லாம் அணிந்து கொண்டு வெளியில் செல்லக்கூடாது. பணங்களை கொண்டு செல்லும் போது பண முதலீடுகளை கொண்டு செல்லக்கூடிய பைகளை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும்.
இப்ப முக்கியமான பொருள்களை எல்லாம் முடிந்த அளவு லாக்கரில் வைக்கலாம். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை வர வாய்ப்பு இருக்குது, நீ கவனமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க கஷ்டப்பட்டு தேடிய பொருள்களை பூராமே பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். நாம் தேடிய செல்வங்களை எல்லாமே பத்திரமாக வைத்துக் கொள்வதற்கு திருஞான சம்பந்த பெருமான் ஒரு பதிகம் சொல்லியிருக்கிறாரு. அந்த பதிகத்தை நீங்க தினந்தோறும் வீட்டுல சொல்லிட்டு வந்தீங்களே என்னால் நீங்க தேடிய செல்வங்கள் உங்களை விட்டு அகலாமல் இருக்கும். இந்த பதிகம் எப்படி தோன்றியது? திருவிழிமலை அப்படிங்கிற ஊர்ல அந்த ஊரை சுற்றி கடுமையான பஞ்சம் நிலவியது. அந்த பஞ்சத்தை போக்குறதுக்காக வேண்டி சிவபெருமான் திருநாவுக்கரசு தெய்வத்துக்கும் திருஞான சம்பந்த தெய்வத்துக்கும் அந்த திருவிழிமலைங்கிற ஊர்ல தினந்தோறும் ஒரு படிக்காசு கொடுத்தார், பொற்காசு. ரெண்டு தெய்வத்துக்கும் 2 காசு. திருநாவுக்கரசருக்கு ஒண்ணு, அவருக்கு ஒண்ணு. திருநாவுக்கரசருக்குரியதுல ஊராமே மாற்று அதிகமா இருந்ததுனால அதிகமான வருவாய் கிடைச்சது. திருஞான சம்பந்தத்துக்கு குறையா கிடைச்சது. திருஞான சம்பந்த பெருமான் உடனே தெய்வத்தை அணுகி ஒரு 10 பாட்டு பாடுறாரு. இந்த 10 பாட்டை வரவழைக்கிறதுக்காகத்தான் சிவன் இதை செய்யறாரு. இந்த 10 பாட்டை பாடின உடனே அவருக்கு கிடைத்த பொற்காசுமே அதிகமான பணங்களை மதிப்பு மிக்கதா மாறிடுச்சு. அப்ப இந்த பதிகம் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டதுன்னா, நாம் கஷ்டப்பட்டு தேடிய செல்வங்கள் நம்மை விட்டு அகலாமல் இருப்பதற்காக தந்து அருளப்பட்டது. அப்ப இந்த பதிகத்தை நீங்க தினந்தோறும் பதிக்கணும். அப்ப அந்த பாட்டு என்னது? பாரில் சனங்கள் பயப்படுவார், கல்லறினால் பாரில் சனங்கள் பயப்படுவார். இதை எதிர்கொள்வதற்கு நீங்க இந்த ஞானசம்பந்த பெருமான் திருவிழிமலையில அருளிய இந்த பாடலை தினந்தோறும் படிக்க வேண்டும். அந்த பாடல் 10 சின்ன வரிகள், திருக்குறள் மாதிரி 10 வரி. அதை சொல்றேன், அதுக்குரிய அர்த்தத்தையும் சொல்றேன். ஏன்னா இது முக்கியமானதுன்னு நான் கருதுறேன். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருள்களை யாரும் இழந்துடக்கூடாது இல்லையா? வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மெல்லையீர் ஏசல் இல்லையே. வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மெல்லையீர் ஏசல் இல்லையே. குற்றமில்லாத திருவிலை மலையில் என்ற ஊரில் குடியிருக்கக்கூடிய சிவபெருமானே, எனக்கு என்னுடைய துயரங்கள் எல்லாம் தீர்ப்பதற்கு பொருளினை தந்தருள்வீராக. என்னுடைய அர்த்தம். 2வது பாட்டு, இறைவன் ஆயினீர் மறைகொள் மிளலையீர் கரைகொள் காசினை முறைமை நல்குமே. மறைகொள் மிளலையீர், வேதங்களை எல்லாம் தந்தருளிய இறைவனே, குற்றமில்லாத காசினை பொருள் எனக்கு தந்தருள்வீராக. 3வது வரி, செய்யமேனியீர் மெய்கொள் மிளலையீர் பைகொள் அரவினீர் உய்ய நல்குமே. உண்மையையும் மெய்ஞானத்தையும் அருளக்கூடியவரே, சிவந்த மேனியை உடையவரே, நச்சுப்பையினுடைய நாகத்தை உடையவரே, நாங்கள் பிழைப்பதற்கு குற்றமற்ற காசினை தந்தருள்வீராக. இந்த வரி, செய்யமேனியீர் மெய்கொள் மிளலையீர் பைகொள் அரவினீர் உய்ய நல்குமே. 4வது வரி, நீரு பூசி நீர் ஏறவேறி நீர் கூறுமலையீர் பேரும் அருளுமே. புகழ்மிக்க திருவிழிமலையில குடியிருக்கக்கூடிய இறைவனே, நீர் திருநீர் அணிந்தவனே, ஏறு என்ற காளை வாகனத்தில் ரிசவ வாகனத்தில் வரக்கூடியவனே, எங்களுக்கு வீடு பேருமே தந்தருள்வீராக. நாங்கள் அடையக்கூடிய அனைத்து செல்வங்களையும் அனைத்து பேர்களையும் வழங்கி வீடு பேரையும் தந்தருள்வீராக. இதனுடைய பொருள். 5வது பாடல், காமன் வேவோர் தூமக்கண்ணி நீர் நாமமலையீர் சேமன் நல்குமே. புகழ்பெற்ற திருவிழி என்ற நாமத்தையே பெயரில் கொண்ட இந்த திருவிழிமலையில் எழுந்தருளியுள்ள இறைவனே, காமனை முக்கண்ணால் எரித்தவனே, மன்மதனை முக்கண்ணால் எரிச்சிட்டார் இல்லையா? அவன் தவம் செய்யும் பொழுது தவத்தை கலைப்பதற்காக வேண்டி மன்மதன் கணை இருந்ததுனால அதனுடைய மன்மதனை 3வது கண்ணால் எரிச்சிட்டார். அவர் சொல்றாரு, காமன் ஓர் தூமக்கண்ணி நீர் நாமமலையில் சேமன் நல்குமே. இத்தகைய திருவிழை மலையில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமானே, எங்களுக்கு நலத்தை அருள்வீராக. பிணிகொள் சடை நீர். அடுத்த பாடல், பிணிகொள் சடை நீர் மணிகொள் மிடறி நீர் அணிகொள் மிளலையீர் பணிகொண்டருளுமே. அதாவது பின்னப்பட்ட சடையினை அணிந்தவனே, உடையவனே, நச்சினை கண்டத்தில் உடையவனே, அழகான ஆபரணங்களை அணிந்தவனே, திருவிழிமலையில் இருக்கக்கூடிய இறைவனே, எங்களுக்கு நற்பணியையும் நல்ல செல்வத்தையும் தந்தருள்வீராக. அடுத்தது 7வது பாடல், மங்கை பங்கி நீர் துங்கமலையீர் கங்கை முடிய நீர் சங்கை தவிர்மினே. மங்கை இடைப்பாகத்தை கொண்டவனே, புகழ்பெற்ற உயர்வான திருவிழிமலையில் இருப்பவரே, கங்கை முடியினை அணிந்தவரே,
எங்களுடைய சங்கை என்றால் துன்பம், எங்களுடைய துயரத்தையும் துன்பத்தையும் தவிர்ப்பீராக. அடுத்து 8வது பாடல். அரக்கன் நெறிதர இரக்கம் எய்து நீர் பறக்கும் மலையில் கறக்கை தவிர்மினே. எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவனே, திருவிலை மலையில் குடியிருக்கக்கூடியவனே, நீ ராவணனை உன்னுடைய கைலாய மலையில் போட்டு அழுத்தி அவனுக்கு அருள் பாலித்தவனே, அவனுடைய செருக்கினை அடக்கியவனே, எங்களுடைய பிறவி துன்பத்தை நீக்குவீராக. அடுத்தது. அயனுமாலுமாய் முயலுமுடி நீர் இயலுமலையில் பயனும் அருளுமே. பிரமனும் விஷ்ணு உன்னை தேடி அலையும் பொழுது நீ எங்கும் காணாம அடிமுடியாய் பாதாளத்துக்கும் ஆகாயத்துக்கும் பறந்து நின்றாயே. இங்க இருக்கக்கூடிய திருவள்ளி மலையில் உள்ளவரே, எங்களுக்கு வீடு பெற்று பயனை அருள்வீராக. பரிகொள் தலையினார் அறிவதறிகளால் வெறிகொள் மெல்லையில் பிரிவு தெரியுதே. பரிகொள் தலையினார், தலையிலே முடியில்லாத சமணர்கள் எதையுமே நம்ம சிவ தத்துவங்களை அறிந்திருக்காமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சமணர்களை எல்லாம் நல்வழிப்படுத்தியவனே, வெறிகொள் மலையில் பிரிவு தெரியுதே. மனமிக்க அந்த திருவிழி மலையில் குடியிருப்பவரே, உன்னை பிரிந்து கொள்ள எங்களுக்கு சக்தி இல்லை. உங்களிடம் உங்களை பிரியாது இருக்கக்கூடிய மனத்தை தந்தரல வேண்டும். காளிமாநகர் வாலி சம்பந்தன் வீலிமலையிலே மேல் தாலி மொழிகளே. சிறுகாயில் பிறந்த இந்த ஞான சம்பந்தன் இந்த கோரிக்கைகளை எல்லாம் உன்னிடம் வைக்கின்றேன், தீர்த்தருள்வீராக என்று வைக்கிறார். அப்ப இந்த பதியத்தை படித்து வந்தால், தினந்தோறும் படித்து வந்தால் உங்களுக்கு கல்லறினால் பாரில் சனங்கள் பயப்படுவார் என்ற வார்த்தைக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய செல்வங்கள் உங்களை விட்டு எங்கும் போகாமல் இருக்கும். அடுத்த வரி. கார்மிக்க அற்ப மழை பெய்யுமே. மழை குறையா பெய்யுங்கிறாங்க. அப்ப பெய்யக்கூடிய மழையை முறையான முறையில் அந்த மழை தண்ணீரை சேமித்து வைக்க பழக வேண்டும். அற்ப மழை பெய்யும் சொல்லியாச்சுன்னா பெய்யக்கூடிய மழையினுடைய தண்ணீரையாவது நீங்க பக்குவமா வச்சிருக்க வேண்டும். தண்ணீரை வீணாக்க கூடாது. இதெல்லாம் சூக்கமாக நமக்கு உணர வேண்டிய பொருள்கள். மகம் குறையுமே. கடவுள் நம்பிக்கை குறையும் அப்படின்னு சொல்றாரு. கடவுள் நம்பிக்கை குறையும் சொல்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதை குறையாதவாறு பார்த்துக்கொள் என்பதுதான் மறைமுக பொருள். அப்ப கடவுள் நம்பிக்கை குறையாமல் இருப்பதற்காக வேண்டி நீங்கள் தினந்தோறும் உங்களுடைய இல்லத்தில் விஷ்ணு சகஸ்கரநாமம், லலிதா சகஸ்கரநாமம் சொல்ல வேண்டும். விஷ்ணு சகஸ்கரநாமம் சகல செல்வங்களையும் அளிக்கக்கூடியது. லலிதா சகஸ்கரநாமம் அனைத்து தீமைகளையும் வெல்லக்கூடியது. ரெண்டையும் கவனிச்சுட்டு ரெண்டையுமே சொல்லணும். விஷ்ணு சகஸ்கரநாமம், லலிதா சகஸ்கரநாமம் சொல்ல வேண்டும். லிங்காஷ்டகம் சொல்ல வேண்டும். ஆதிசங்கரர் அருளிய லிங்காஷ்டகம் இந்த பிறவியில உள்ள பிறவிப்பிணி, போன பிறவியில் உள்ள பிறவிப்பிணி, மொத்தமா நம்ம சேர்த்திருக்கக்கூடிய பிறவிப்பணி எல்லாத்தையுமே போக்க செய்து இனிமேல் நாம தீவினை ஆற்றாமல் நம்மை தடுக்கக்கூடிய இந்த லிங்காஷ்டகம். அந்த லிங்காஷ்டகத்தை தினந்தோறும் படிக்க வேண்டும். தினந்தோறும் படிக்க வேண்டியது கோளறு பதிகம். கோளறு பதிகம் நவ கிரகங்களால் வரக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் தடுக்கக்கூடியது. திருஞான சம்பந்த பெருமான் மதுரைக்கு சொல்லும் பொழுது அங்க கூடியிருந்தவர்கள்லாம் இன்னைக்கு நாள் கிழமை எல்லாம் சரியா இல்ல, இன்னைக்கு போனீங்கன்னா சமணர்களால உங்களுக்கு ஆபத்து வரும்னு சொல்லும் போது, நாளும் கோளும் எனக்கு ஒண்ணும் செய்யாது இறைவனுடைய அருள் இருக்கும் போதுன்னு சொல்லி இந்த பாடல்களை பாடியிருக்காரு. பாடல்களை பாடி கடைசியில் இறைவன் ஒரு சத்தியம் வாங்கினாரு. இதை படிக்கக்கூடியவங்களுக்கு நவகிரகங்கள் என்னைக்குமே எதுவுமே செய்யக்கூடாது என்று சிவபெருமான் சத்தியம் வாங்கியிருக்கிறார். அத்தகைய சக்தி வாய்ந்த கோளறு பதிகம். வேயிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம் இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவன் சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய முதல் பாடல். அதுல கடைசி பாடல்ல தான் அவர் தானொரு கோளும் நாளும் அடியாரை நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதேன்னு சொல்றாரு. இந்த கோள்கள் இந்த அடியோர்களை இதை படிக்கக்கூடிய அடியோர்களை ஒன்றுமே செய்யக்கூடாது, அவர்கள் அரசனை போல் வாழ வேண்டும் என்று சிவபெருமானிடம் ஆணை வாங்கியிருக்கிறார். அப்ப எந்த காரியத்தை செஞ்சாலும் இந்த கோளறு பதியத்தை செய்துவிட்டு தொடங்கினால் நவக்கிரகங்களால் வரக்கூடிய துன்பங்கள் இருக்காது. அப்ப மக்கம் குறையுமே அப்படிங்கிறதுக்கு நாம் அதைத்தான் செய்ய வேண்டும். சொற்ப விளைவு உண்டனவே சொல். விளைவு கம்மியா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா உணவுப் பொருட்களை வீணாக்காமல் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னமும் எத்தனையோ நாடுகள்ல ஒருவேளை சாப்பாட்டுக்கே உணவு இல்லாமல் குழந்தைகளும் தாய்மார்களும் பொதுமக்களும் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். உணவுப் பொருளை வீணாக்காதீர்கள். உணவை அளிக்கக்கூடிய விவசாயியை தலைவணங்குங்கள். இதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள். இதைத்தான் சூக்குமமா உணர்த்துறாரு. அதுக்குதான் அந்த பாடல். நேரடியா அந்த பாட்டை படிச்சுக்கிட்டு கஷ்டம் வருமே இருக்கக்கூடாது.
ஆக இடைக்காலர் சித்தர் சொன்ன இந்த அறிவுரைகளை எல்லாம் பின்பற்றி நீங்கள் வாழ்ந்தால் இந்த புது வருடத்துல உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினியில்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு ஊட்டு கண்டாய் அலையாளி அரிதியிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே என்று இந்த அபிராமி அனைத்து வகையான செல்வங்களையும் உங்களுக்கு வழங்குவாளாக என்று வேண்டி திருமூலம் தெய்வம் சொன்ன வாழ்த்துக்களையும் உங்களுக்கு சொல்லி இந்த உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். திருமூலம் தெய்வம் சொன்ன வாழ்த்து, வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பாதம். இந்த குற்றங்களை எல்லாம் அடுத்தவனுடைய சிவபெருமானுடைய பாதத்தை நாங்கள் போற்றி வணங்குகிறோம். நந்தி திருவடியை போற்றி வணங்குகிறோம். வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன்தாள், உலகிற்கெல்லாம் மெய்ஞானத்தை அளித்த அந்த சிவபெருமானை போற்றி வணங்குகிறோம். அவனுடைய நாமம் வாழ்க வாழ்க. வாழ்க வாழ்க மலமிலான் பாதமே. உலகத்திலேயே குற்றமில்லாத ஒரு பொருள் இருக்கிறதுனால் அது ஆதிசிவன் என்ற பரப்பொருள் தான். அந்த பரம்பொருளை நம்மால் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம் என்று வாழ்த்தி, இந்த பிறக்கக்கூடிய குரோதி வருடத்தில் நீங்கள் இடைக்காலர் சித்த இந்த அறிவுரையெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தால் உங்களுக்கு எந்த விதமான தீமையும் வராது, நீங்கள் நீரூடி வாழலாம் என்று சொல்லி இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.